Glad to speak to you. This is Velayudham Ashwin from Chennai. Watch till end. To view this in Tamil, just type in the Google Velayudham Ashwin. ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழில் விளக்குகிறேன் உங்களுக்கு புரியும்படி தமிழிலும் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். Telegram link I have given in the description column of this video. Join with us and grow rich. Business proposal to you. We want to buy a finance company or any company dealing finance at any place in Tamil Nadu. The company may be a loss-making company or owners decide to close down the company. We buy these companies, owners, partners, managing directors or authorized persons can call us immediately. Brokers also welcome. Call me immediately 8122414652 8122414652. You can watch other videos in our channel playlist Bank Exam and DRA Exam. Functions of debt recovery agency, we are going through it. Today we are going to see the first question is, bankers are supposed to maintain secrecy of customers account under which act? அதாவது பேங்க் வந்து என்ன செய்யணும், கஸ்டமருடைய டீட்டெயில் பற்றியோ கஸ்டமர் அக்கௌண்ட் பற்றியோ மற்றவங்களுக்கு யாருக்கும் சொல்லக்கூடாது. ஈவன் அவருடைய ஒய்ஃபு முதற்கொண்டு சொன்னால் கூட அவங்களுக்கு சொல்லக்கூடாது, அக்கௌண்ட் ஹோல்டர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். ஸோ இந்த ரகசியத்தை காப்பாற்றணும். இது வந்து எந்த ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆர்பிஐ ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கா, இல்லைன்னா இந்த மூணுலேயுமே சொல்லியிருக்காங்களா அப்படின்னா ஆன்சர் வந்து கரெக்டு. ஆர்பிஐ ஆக்ட்லேயும் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்லேயும் சொல்லியிருக்காங்க, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் தி அபவ். ஆன் கஸ்டமர்ஸ் ரெக்வஸ்ட் ஆன் ஃபோன் த இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹிஸ் அக்கௌண்ட். அதாவது கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அதாவது என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, என்ன ஏது, என்ன ஒரு செக் கொடுத்துனேன் பாஸ் ஆகிட்டேன், அந்த மாதிரிலாம் சில டீட்டெயில்ஸு அவருடைய அக்கௌண்ட்டில் பற்றி அவர் வங்கியோட தொலைபேசியில் கேட்குறாரு. அந்த மாதிரி நேரத்தில் அந்த டீட்டெயிலு பேங்க்கு கொடுக்கலாமா வேண்டாமா, அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கள். சுட் நாட் பி கிவன், ஃபோனில் கேட்டாலும் சொல்லக்கூடாது, நேரில் வந்தால் மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை மேபி கிவன் அட் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி பேங்க். இல்லை பேங்க் வந்து என்ன நினைக்கிறேன், சரி இல்லை பரவாயில்ல, நம்ம அவங்களுக்குன்னு சில பாலிசிஸ் இருக்கும், இந்த மாதிரி நம்ம சொல்லவா வேண்டாமா அப்படின்னு அவங்களோட கம்பெனி பேங்க் பாலிசி பற்றி அதை ஃபாலோ பண்ணி சொல்லவா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கிடலாமா? அல்லது மேபி கிவன் இஃப் தி பேங்க் இஸ் சாட்டிஸ்ஃபைடு that on the other side of the phone is the concerned customer only. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, பேங்க் வந்து என்ன நினைக்கிறது, என்ன அப்படின்னா பேங்க்குக்கு தெரியுதுன்னா என்னது, அதை அட்டன் பண்ணுற அந்த பேங்க் எம்ப்ளாயிக்கு தெரியுது, இது உண்மையிலேயே ஜென்யூன், உண்மையிலேயே அவர் அக்கௌண்ட் ஹோல்டர் தான் பேசுகிறாரு அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. 100% டவுட்டே இல்லை, அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் தான் பேசுகிறாரு, ஓவர் ஃபோனில் டீட்டெயில் கேட்கலான்னா கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். நன் ஆஃப் தி அபவ், இதில் எதுவுமே கிடையாது அப்படின்னா ஆக்சுவலி ஆன்சர் வந்து மேபி கிவன் இஃப் தி பேங்க் இஸ் சாட்டிஸ்ஃபைடு தட் ஆன் தி அதர் சைட் ஆஃப் தி ஃபோன் இஸ் தி கன்சர்ன்ட் கஸ்டமர் ஒன்லி. அப்போ பேங்க்கில் அந்த அட்டன் பண்ணுற அந்த எம்ப்ளாயி வந்து கன்ஃபார்மாக அவருக்கு தெரியுது ஃபோனில் பேசுகிறவர் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் தான் அப்படின்னா அவர் என்ன செய்யலாம், கொடுக்கலாம், இந்த டீட்டெயில்ஸை கொடுக்கலாம். A banker is bound to disclose the affairs of an account under which of the following. நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது பேங்க் வந்து கஸ்டமருடைய ரகசியத்தை காப்பாற்றணும், அந்த அக்கௌண்ட்டை பற்றி வேறு யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அது வந்து எந்தெந்த ஆக்ட்லலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முன்னால் உள்ள கேள்வியில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் அப்போது பேங்க் வந்து கடைசி வரைக்கும் சொல்லவே கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த மாதிரி டைமிங்கில் பேங்க் வந்து அக்கௌண்ட் ஹோல்டரோட டீட்டெயில்ஸை யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சில விதிவிலக்குகள் இருக்குது. அது என்ன மாதிரி விதிவிலக்குங்கிறத பார்ப்போம். பை கோர்ட் ஆர்டர்ஸ் அண்டர் பேங்கர்ஸ் புக் எவிடன்ஸ் ஆக்ட். அதாவது கோர்ட் ஆர்டர் போட்டு அந்த கஸ்டமரோட டீட்டெயில் கேட்டால் கண்டிப்பாக அவங்க சொல்லணும். அண்டர் ஆர்பிஐ ஆக்ட் மூலமாகவும் சொல்லணும். ஏன்னா ஆர்பிஐ ஆக்ட் மூலமாக அவர் ஏதோ தப்பு பண்ணுறாரு, அக்கௌண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி இது வருது அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ டவுட் பண்ணுது, எக்ஸ்ட்ராடினரியாக அதில் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஆர்பிஐ கேட்டாலும் சொல்லணும். அண்டர் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்லேயும் சொல்லணும். இதில் வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, பேங்கர் வந்து எப்போ ஒரு கஸ்டமரோட அக்கௌண்ட் வந்து டிஸ்க்ளோஸ் சொல்லலாம் அப்படின்னா கோர்ட் ஆர்டரு அண்டர் ஆர்பிஐ ஆக்ட் அண்டர் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் மூலமாக சொல்லலாம். ஆன்சர் இஸ் ஆல் தி அபவ். A check is presented for payment on account of Mr. Hari at the counter. A token has been issued and a check passed for payment, but the cashier has not made payment and during this period garnish order is received. அதாவது என்னென்னா கார்னிஷ் ஆர்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், அப்போ பேங்க்குக்கு பணம் கொடுக்கணும்னு வச்சுங்க.
அப்போ அந்த வேற ஒரு பேங்க்குக்கு கொடுக்கணும். அப்போ நீங்கள் கொடுக்கல. அப்போ என்ன செய்வாங்க, கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்குறாங்க. ஆர்டர் வாங்கி உங்கள் பேங்க் இருக்கு இல்லையா, உங்கள் பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட் எல்லாத்தையுமே அதை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அதை எடுக்க முடியாது, நீங்கள் எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. அதுக்கு பேர் தான் கார்னிஷ் ஆர்டர். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க. அதில் என்னென்னா, செக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு ஹரிங்கிற பேரில், டோக்கனும் கொடுத்தாச்சு, செக்கு பாஸ் பண்ணுற போகிற நேரத்தில் கார்னிஷ் ஆர்டர் வருது. அந்த மாதிரி டைமிங்கில் இந்த செக்கை இவருக்கு பாஸ் பண்ணலாமா கூடாதா, இதுதான் அர்த்தம். ஒன்று 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் வில் அப்ளை டு தி அமௌண்ட் ஆஃப் தி செக். உதாரணத்துக்கு அவருக்கு வந்து 1000 ரூபா பேங்க்கில் கிடக்கு, ஆனால் 500 ரூபாய்க்கு தான் கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னால், இந்த செக்கு வந்து 200 ரூபாய்க்கு தான் வந்திருக்கு. அப்போ டோட்டலாக 700 ரூபா தான் ஆகுது. 500 ரூபா பிடிச்சு வைக்கணும், 200 ரூபா அவர் இப்போ ஹரிக்கு பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கூட அவர் அக்கௌண்ட்டில் எனஃப் எக்ஸஸ் பேமெண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் கொடுக்கலாமா என்னங்கிறத கேட்குறேன். அதாவது ஆர்டர் வந்து 500 ரூபாய்க்கு தான் வந்திருக்கு அப்படின்னா, அந்த 500 ரூபாய் இருக்குது பேங்க் அக்கௌண்ட்டில், இந்த செக்கையும் பாஸ் ஆகலாம், அது போகனாலும் அப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இட் வில் நாட் அப்ளை சின்ஸ் செக் ஹஸ் பின் பாஸ்டு. ஏற்கனவே செக் பாஸ் ஆனால கொடுக்கக்கூடாது. இது கரெக்டாக. ஆர்டர் வுட் பிகம் இன்எஃபெக்டிவ். இல்லைங்க அப்படிலாம் இல்லை, செக்கு பாஸ் ஆகிடுச்சு அதனால் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக. ஆர்டர் வில் அப்ளை டு தி அமௌண்ட் ஆஃப் தி செக். நான் முதலே சொன்னேன் இல்லையா, பேங்க் அக்கௌண்ட் கஸ்டமர் அக்கௌண்ட் வந்து 1000 ரூபா கிடக்கு, ஆனால் 500 ரூபாய்க்கு தான் இது வந்திருக்கு, கார்னிஷ் ஆர்டர் வந்திருக்கு, இப்போ பிடிச்சு வைக்க சொல்லி கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. அப்போது ஹரிக்கு எவ்வளோ போகுது, 200 ரூபா தான் போகுது. ஸோ இப்போ பண்ணலாமான்னா, ஏன்னா 1000 ரூபா இருக்குல்ல, அப்போ 500 ரூபா ஏற்கனவே பிடிச்சு வைக்கலாம். ஸோ 200 ரூபா அந்த ஹரிக்கும் கொடுத்துடலாம், மீதி எக்ஸஸாக 300 ரூபா இருக்குது. அதனால் ஆன்சர் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். அப்புறம் கார்னிஷ் ஆர்டர் இஸ் அப்ளிகபிள் டு, கார்னிஷ் ஆர்டர் எதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, உங்களை பணம் எடுக்க விட முடியாமல் பண்ணுவாங்க. டிமாண்ட் நீங்கள் டிடி போட்டிருக்கீங்க, ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கீங்கன்னா, அதை எடுக்க விட முடியாமல் பண்ண முடியுமா, இந்த கோர்ட் ஆர்டரை வச்சு பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியுமா, முடியாதா, ஒன்று. ரெண்டாவது, டைம் டெபாசிட்ஸ் வெதர் டியூ டு ஆர் பிகம் டியூ. அதாவது இப்போ நீங்கள் டைம் டெபாசிட் சில டெபாசிட்ஸ் பே பண்ணியிருப்பீங்களா, அதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா, போத் ஏ அண்ட் பி. கார்னிஷ் ஆர்டர் வந்து இந்த ரெண்டுக்குமே, டிடிக்கும் வரும், டைம் டெபாசிட்டுக்கும் வரும். ஓகேவா, இதுதான் ஆன்சர். வேலாயுதம் அஸ்வின் 8122414652. Please subscribe, like and share these videos to your friends and relatives. Thank you very much. We can meet you in the next video. Till then, bye bye.